நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ரேஷ்மாவின் நம் வீட்டு வைத்தியம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தலைமுறைக்கு நம் முன்னோர் பயன்படுத்திய நம் வீட்டு வைத்திய முறையை தெரியப்படுத்தவே இந்த பதிவு. இனி இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் இருமலுக்கான மருத்துவம். இது நம்முடைய முன்னோர்கள் நம் வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தும் உணவுப் பொருட்களை வைத்து பயன்படுத்தி வந்த எளிய முறை வீட்டு வைத்தியமாகும். இனி இதன் மருத்துவ பயனையும் அதற்கு தேவையான பொருட்களையும் பார்ப்போம். இதன் மருத்துவ பயன் என்னவென்றால் இது இருமல், சளி, கபம், தொண்டை கரகரப்பு இவைகளால் ஏற்படும் உடல் சோர்வு மாறும். இனி இதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். சுக்கு 25 கிராம், மிளகு 25 கிராம், பனங்கற்கண்டு 25 கிராம், நாட்டுக்கோழி முட்டை 1, தண்ணீர் 400 மில்லி. இனி சுக்கையும் மிளகையும் நன்றாக இடித்து 400 மில்லி தண்ணீரில் 25 கிராம் பனங்கற்கண்டு சேர்த்து கொதிக்க வைத்து 1 கிளாஸாக வற்ற வைக்கவும். அதிலிருந்து அரை கிளாஸ் எடுத்து அதில் ஒரு நாட்டுக்கோழி முட்டை விட்டு நன்றாக அடித்து ஒரு நேரம் குடிக்கவும். மீதி இருக்கும் நீரை மாலையில் இதேபோல் நாட்டுக்கோழி முட்டை அடித்து குடிக்கவும். இந்த அளவு ஒரு நாள் மட்டுமே. சிறியவர்களுக்கு அளவை குறைத்து பயன்படுத்தவும். இது 6 நாள் வரை பயன்படுத்தலாம். குறிப்பாக இது இருமல், சளியை கட்டுப்படுத்தும். இது முந்தைய காலங்களில் உடல் உழைப்பு அதிகம் உள்ளவர்கள் மேல் சொன்ன அளவு ஒரு நேரம் மட்டுமே பயன்படுத்தி வந்தார்கள். இன்றைய காலகட்டத்திற்கு உடல் உழைப்பு குறைவாக காணப்படுவதால் அளவை குறைத்து மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது. உடல் புண் உள்ளவர்கள் சுக்கும் மிளகும் பயன்படுத்தும் போது உடல் எரிச்சல் காணப்படும். அவர்கள் உணவிற்கு பின் சாப்பிடுவது நல்லது. உடலுக்கு அதிக பாதிப்புகளை செய்யும் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி நடந்து கொள்ளவும். அறுசுவையே மருந்து, அதை நீ அருந்து என்றும் உணவாக. மீண்டும் தொடரும் ரேஷ்மாவின் நம் வீட்டு வைத்தியம். நன்றி, வணக்கம்.